முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே. உனக்கு எப்போதும் எதிர்காலம் பற்றிய கவலைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை தங்கமே. கொஞ்சம் ஓய்வு எடு. உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு. எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்று கற்பனை செய்யாதே. நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது நீ மறந்து விடுகின்றாய் தங்கமே. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன. வேல் மாறல் படிப்பதை ஏன் நிறுத்திவிட்டாய்? அதை மீண்டும் படி. அது உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையையும் துன்பத்தையும் வராமல் காக்கும். நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சியாக செலவிடு. நாளை என்பதை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்று சொன்ன உன்னுடைய துணை நாளையே உன்னை தேடி வருகின்றார். அவர் இப்போதுதான் என்னிடம் வந்து கேட்டார். நான் ஏதோ தவறு செய்தேன், இருந்தாலும் என்னால் அவளை மறக்க முடியவில்லை. எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் நாங்கள் விளையாட்டாக சண்டை போட்டாலும் அது மிக பெரிய பிரச்சனையில்தான் முடிந்து விடுகின்றது. இப்பொழுது நான் அவளிடம் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லி திரும்பி வந்துவிட்டேன். இருந்தாலும் என்னுடைய மனது அவரை தேடிக்கொண்டு தான் இருக்கின்றது. இதையெல்லாம் சொன்னால் நீ சிரிப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. ஆனால் அவளுடைய பாசம் உனக்கு இப்பொழுது புரிகின்றது அல்லவா? நீங்கள் இருவரும் வாழ்க்கை துணைவர்கள். நானே எந்த நேரத்திலும் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீங்கள் இருவரும் எவ்வளவு அன்பாக உள்ளீர்கள் என்று. அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது இயல்பு தான் தங்கமே. அதையெல்லாம் பெரிது படுத்தாமல் வாழ்க்கையை கடந்து போக கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வின் எல்லை வளர உன்னை வழிநடத்தி நான் வழித்துணையாக இருப்பேன். நிச்சயம் நீயும் உன்னுடைய துணையும் நாளையே ஒன்றாக இணைவீர்கள். அவர் நாளையே உன்னை தேடி வரப்போகின்றார். உங்களுடைய வாழ்வு சீரும் சிறப்பாக இருக்க போகின்றது. புதிய அனுபவங்களோடு வாழ்க்கையை கடக்க பழகிக்கொள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். யாம் இருக்க பயமேன். ஓ முருகா.